ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பொம்மூஸ் டச். இந்த வீடியோவில் தயிர் சாதத்தை வச்சு சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை ஃப்ரெஷ்ஷான ரைஸ்லையும் செய்யலாம், இல்லாட்டி நேற்று மீந்தின ரைஸ் நல்லா ட்ரையாக இருந்ததுன்னா அதுலேயும் செய்யலாம். அடுத்து அவுட்டர் கோட்டிங்காக பிரெட் க்ரம்ஸ் இல்லாட்டி கார்ன்ஃப்ளெக்ஸ் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து கெட்டி தயிர் எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ ரைஸ் எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஊறுகாவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதாவும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சாதத்தை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். சாதம் நல்லா கொலையாக இருந்ததுன்னா அதை கையிலேயே ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி இது மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்துருக்க சாதத்துக்கு தகுந்த மாதிரி தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நம்ம ரவுண்டு பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, கெட்டியாக நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் கார்னிஷிங்காக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதை நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இப்போ தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தயிர் சாதத்தில் போட்டுக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மைதாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாத ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, எந்த கட்டியும் இல்லாமல் இது மாதிரி திக் பேஸ்ட்டாக கலந்துக்கோங்க. இப்போ கர்ட் ரைஸ் பால் செய்யறதுக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக சாதத்தை எடுத்து நல்லா பால் மாதிரி உருட்டிக்கோங்க. இதோட சென்டரில் சின்னதாக ஹோல் போட்டு அதில் கொஞ்சமாக ஊறுகாவை வச்சு அதை சீல் பண்ணிவிட்டு மறுபடியும் பால் மாதிரி உருட்டிக்கோங்க. நம்ம பால் மாதிரி உருட்டும் போது சாதம் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கையை நல்லா தண்ணியில் நினச்சிக்கோங்க, இல்லாட்டி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பாலை மைதா பேட்டரில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். ரைஸ் பால்ஸை மைதா பேட்டரில் டிப் பண்ணதும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளெக்ஸ் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளெக்ஸ் கோட்டிங்கை ஒரு திக் லேயர் வர மாதிரி கொடுங்க. நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது இதுதான் நம்ம ரெடி பண்ணுற ஸ்நாக்குக்கு ஒரு கிறிஸ்பினஸை கொடுக்கும். பாருங்கள், எல்லா பாலும் ரெடி பண்ணியாச்சு. இதை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அது ஹீட் ஆனதும் நம்ம ஒரு பாலாக போட்டுக்கலாம். ஆயில் ஓவர் ஹீட் ஆகாமல் மீடியம் ஹீட்லேயே இருக்க மாதிரி வச்சு ரைஸ் பால்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரைஸ் பால்ஸ் ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் அதை மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். இந்த ஸ்நாக் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வெளி சைடு நல்லா கிறிஸ்பியாகவும் உள் சைடு கர்ட் ரைஸ் வித் பிக்கிளோட சாப்பிடவே சூப்பராக இருக்கும். இப்போ கர்ட் ரைஸ் பால்ஸ் 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஆயிலிருந்து எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.